Hello everyone, welcome to MR Ecom Solutions. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அமேசானில், ஒரு சிலர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே இருப்பீங்க. ஸோ நான் வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்காக 15 days அமேசான் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் இதில் பே பண்ண போகிறது கிடையாது. மேபி ஃபியூச்சரில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸாக மாற்றலாம், பட் இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அமேசானில் இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோஸாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இ-காமர்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கான வீடியோஸ் தான் நான் இந்த 15 days கண்டக்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ் அப்படின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாக பேமெண்ட் வாங்கிட்டு நம்மளோட வெப்சைட்லேயோ இல்லைனா அதர் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக சேல் பண்ணுறது தான் வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அமேசான் இந்த மாதிரி நிறையா தேர்ட் பார்ட்டி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட் வந்து பில்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டில் சேல் பண்ணாலும் அதுவும் வந்து இ-காமர்ஸு கீழே தான் வரும். மேஜராக இருக்கக்கூடிய எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸோட டாப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அதனால தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ளிப்கார்ட், மீஷோவோட அமேசானுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மீஷோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், செல்லர்ஸ் நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க கொரியர் பார்ட்னர்ஸ்னால. ஆனால் அமேசானில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச செல்லர்ஸில் நிறைய பேர் வந்து சக்ஸஸும் ஆகியிருக்காங்க, இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபெயிலும் ஆகியிருக்காங்க. இதுதான் வந்து அமேசான் பிஸ்னஸோட ரியாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த அமேசான் பிஸ்னஸில் சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய டேஸ் வந்து தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரதுக்கே உங்களுக்கு 6 months வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு few years வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் ஒரு ஸ்டெடியாக இந்த பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு சைடு இன்கமாவோ இல்லை வந்து பார்ட் டைமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேசிக் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதுக்கப்புறமா பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது வெறும் 3000 rupeesக்கு தான் நான் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2000 rupees பே பண்ணேன். இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10,000 தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பல்காக எதுவுமே வாங்கி தேவையில்லாமல் லாஸ் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக அமேசான் பிஸ்னஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை அமேசான் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறீங்க. அமேசான் வந்து அவங்க கஸ்டமர்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்கள் ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கு. இதை கஸ்டமர் பை பண்ணாங்க அப்படின்னா அமேசானே அதை வந்து டெலிவரும் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு. கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அமேசானுக்கு ஒரு சில கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கான ப்ராஃபிட்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து அமேசான் ரன் ஆகுது. ஸோ உங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட், ரைட் ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்டை கரெக்டாக லிஸ்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணணும். ப்ரைஸ் வந்து ஸ்மார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க அமேசானில் நிறைய செல்லர்ஸ் வந்து புதுசாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும்ல. கஸ்டமர்ஸும் அதே லெவலில் தானே இருக்காங்க, செல்லர்ஸ் தானே அதிகமாகிட்டு இருக்காங்க, காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கும் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸை மற்றவங்களோட பெட்டராக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து இந்த அமேசானில் பிக் பிராண்ட்ஸ் தான் வின் பண்ணுவாங்களா, ஸ்மால் செல்லர்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆக முடியாதா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படின்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய பிராண்ட் ஓனரா இல்லை சின்ன செல்லரா இந்த மாதிரி எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை கிடையாது. அமேசான் எதை கேர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்,
உங்களோட சேல்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்கான்னு உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும். அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான ரிவ்யூஸ் வந்து நிறைய இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் போகுதே தவிர இவங்க என்ன பிராண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்போவுமே அமேசான் வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமா, லேக்ஸில் நான் வந்து லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு உண்டான கிளாரிட்டி இருக்கணும். கேபிட்டல் வந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்துக்கலாம். ராங்கான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, அதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது லாஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் சின்ன அமௌண்ட் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்தோடனே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னாலும் போக போக அது க்ரோத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாமே நான் வர வீடியோஸில் சொல்லித்தரேன். இப்போ வந்து அமேசான் பிஸ்னஸை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்டு விட்டுட்டோம்னா அதில் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எல்லாமே நீங்கள் எடுக்கணும். ஸோ இதில் வந்து குயிக்காக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் எப்பவுமே வந்துடாதீங்க. நார்மலாக நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்களோ இனிஷியலாக, அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து 7 நாளில் எனக்கு ப்ராஃபிட் வேணும், எனக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது, அமேசானே எல்லாமே பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ யாராவது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறேன் அமேசானில் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ப வேண்டாம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டாக ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக இல்லை. சம் செல்லர்ஸ் வந்து 20,000 rupees மந்த்லி ஏர்ன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து 2 lakhs ஏர்ன் பண்ணுவாங்க, இன்னொரு சிலர் வந்து 20 lakhs ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லக்கில் வந்து கிடையாது, அவங்களோட ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கன்சிஸ்டன்சியாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த பிஸ்னஸை எப்படி சிம்பிளாக கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி சேல் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு கஸ்டமராக அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துட்டு அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். Day 1 வீடியோ அவ்வளோதான். Day 2 வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதில் ஒரு அமேசான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், காமனாக பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னோட வீடியோவில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.